Sir, why do students struggle to achieve a good band score in IELTS and what are the root causes of this? வணக்கம். அதாவது ஒரு ஐஎல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும்னா அதோட தேவைகளை புரிஞ்சுக்கணும். அதோட தேவைகள் என்ன? டாஸ்க் ரெஸ்பான்ஸ், ஏதாவது கேள்வி கேட்டால் எப்படி அதை யோசிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அப்ராப்ரியேட் லெக்சிக்கல் ரிசோர்ஸ் யூஸ் பண்ண தெரியணும். அப்படின்னா வேர்ட்ஸ், ஃப்ரேசஸ், இடியம்ஸ், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதெல்லாம் முறைப்படி புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ண கற்றுக்கணும். மூணாவது, மிக மிக பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல்ஸ்க்கும் ஒரு கண்ட்ரோல் இல்லாதது வந்து கிராமர் அக்யூரசி. இதை கொடுத்து அந்த காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன்ஸ் அண்ட் கிராமரை சொல்லி கொடுத்தோம்னா அந்த பிரச்சனை தீரும். நாலாவது, லாஜிக்கலாக எழுதணும். கொஹிரன்ஸ்ன்னு சொல்லுவோம், கனெக்ட் பண்ணி எழுதணும், கொஹிசிவ்னஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இருந்தால் ஐஎல்ஸில் வந்துட்டு பேண்டு கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஆனால் இதையெல்லாம் முறைப்படி கற்று ஒரு நல்ல ட்ரெயினர் பண்ணி உங்களுடைய வெரி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணீங்கன்னா உங்கள் கான்ஃபிடென்ஸ் இம்பேக்ட் ஆகும். இதை நானாக படிக்கிறேன், நானாக முயற்சி பண்ணுறேன்னா சில பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. நிறைய பேர் இதில் தோற்று அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் குறைஞ்சி கடைசி நேரத்தில் வர்றது. முதல்ல அவங்க கான்ஃபிடென்ஸ் பில்டிங் நம்ம பண்ணுறது தான் கஷ்டமான வேலை. அதனால் வந்து ப்ளீஸ் கெட் யுவர் செல்ஃப் ட்ரெயின் ப்ராப்பர்லி அண்ட் தென் டேக் த டெஸ்ட் அண்ட் சக்சீட். அதுதான் என்னுடைய சஜஷன்.